இன்றைக்கு தீபாவளியை கொண்டாடுற எல்லாருக்கும் HBU கன்சல்டன்சி சார்பா எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகே, நீங்கள் ஆன்லைனில் பார்ட் டைம் ஆவோ ஃபுல் டைம் ஆவோ ஏதாவது ஒரு ஜாப் அப்படி சைட் ஹஸ்ல் ஒன்று தேடிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் 100% ஃப்ரீயாக எப்படி ஆன்லைனில் மணி மேக் பண்ணுற விஷயங்களை படிக்கலாங்கிற விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். எஸ், 100% ஃப்ரீ. நீங்கள் இதுக்கு எந்த விதமான பணமும் கட்ட தேவையில்லை இந்த படிக்கிற விஷயத்துக்கு. நான் இந்த ஆன்லைன் மணி மேக்கிங் இந்த சைட் ஹஸ்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக இருக்கிறேன். நான் எல்லாமே நிறைய இருக்குது, அதில் நான் எல்லாமே செய்யலை. 3 விஷயத்திலிருந்து நான் மணி மேக் பண்ணிட்டு இருக்கிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மானிட்டைஸ் அட்டென்ஷன். இந்த மூணையும் நான் எங்கே படித்தேன்னு சொன்னால் யாருக்கிட்டையுமே பே பண்ணி படிக்கல, எல்லாத்தையுமே ஆன்லைனில் தேடி தான் படித்தேன். ஆனால் இப்படி ஆன்லைனில் தேடி படிக்கக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் எல்லாவற்றையும் சரியான நாலேஜ் தான் நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. அந்த சரியான நாலேஜை தான் நம்ம படிப்போம்னு சொல்லி எந்த விதமான கேரண்டியும் இல்லை. நான் ட்ரையல் அண்ட் எரர் மூலமாக தான் இதெல்லாம் நான் படித்து தெரிஞ்சுட்டேன். இந்த 5 வருஷத்தில் சரியான விஷயங்களையும் படிச்சிருக்கிறேன். நான் ஆன்லைன் நல்ல ஏர்னிங்னு சொல்லி ஸ்கேம்ல எல்லாம் போய் நானும் மாட்டி தான் இருக்கிறேன். ஓகே, எனக்கு சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு கோச் ஒன்று இருந்து எனக்கு இதை தான் செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு கைட் பண்ணினால நான் தேடி படிப்பேன். ரெண்டாவது பிரச்சனைன்னு சொன்னால் எல்லாராலையும் அப்படி தேடி படிக்கிற ஒரு திறமை எல்லாருக்கும் இருக்க மாட்டேங்குது. பட் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இதில் அந்நேரம் இருந்தே இன்ட்ரெஸ்ட். ஓகே, எனக்கு யூஜி பீரியட்ல இருந்து இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட். அதனால நான் யூடியூப்ல ஹவு டு மேக் மணி ஆன்லைன்னு சொல்லி தேடி படித்து நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கேன். ஓகே, ட்ராப் ஷிப்பிங் செஞ்சிருக்கேன், அமேசான் FBA செஞ்சு பார்த்துருக்கிறேன், அடுத்தது eBayல செல் பண்ணியிருக்கிறேன், அடுத்தது அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சிருக்கிறேன். அப்படி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்க்கக்குள்ள எனக்கு சக்ஸஸ் அந்த முதலாவது ஆன்லைன் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அடுத்து அதுவும் டிஜிட்டல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஓகே, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கிரிப்டோ கரன்சிக்குள்ளே வரேன். கிரிப்டோ கரன்சிக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்னிங் பண்ண ஆரம்பிக்கக்குள்ள அதுக்கு பிறகு மானிட்டைஸ் அட்டென்ஷனுங்கிற அட்டென்ஷனை கிராப் பண்ணுற மூலம் எப்படி ஏர்ன் பண்ணுங்கிற அந்த விஷயத்தையும் நான் படிச்செடுத்து இப்போ அது 3 மூலமாகவும் நான் நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். அது எவ்வளோ ஏர்ன் பண்ணுங்கிற விஷயம்லாம் நீங்கள் மற்ற வீடியோஸில் பார்க்கக்குள்ள வழங்கும் நிறைய ப்ரூஃப்ஸ்களை HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் நான் போட்டிருக்கிறேன். இதில் இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால் எல்லாராலையும் என்ன மாதிரி கிவ் அப் பண்ணாமல் கண்டினியூஸாக தேடி ஆராய்ஞ்சு படிக்கலுமான்னு சொன்னால் இல்லை. ரெண்டாவது, எல்லாராலையும் ஒரு விஷயம் ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது, அது பே பண்ணுற மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் ப்ராப்பராக தந்திருப்பாங்க. இப்போ அநேகமானங்களாக தேடி படிக்கலாம். ஆனால் சரியான விஷயத்தை மட்டும் எடுத்து தொகுத்து நிறைய ஆன்லைனில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோர்ஸ் மாதிரி செல் பண்ணுவாங்க. இவ்வளோ காலத்துக்கு நானும் கோர்ஸ்களும் நிறைய நான் செல் பண்ணிங்க. கிரிப்டோ கரன்சின்னு தனி கோர்ஸ் இருந்துச்சு, அடுத்தது மானிட்டைஸ் அட்டென்ஷனுக்கு தனி கோர்ஸ், அடுத்தது அஃபிலியேட் மணி தனி கோர்ஸ்னு சொல்லி நானும் செல் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி செல் பண்ணுற கோர்ஸ்களை வாங்குறதுக்கு அப்ஃப்ரண்ட்டில் மணி இருக்குமான்னு கேட்பீங்கன்னு சொன்னால் அது அநேகமானாக்களுக்கு இருக்காது. சிலாக்கள்கிட்ட இருக்கும், சிலாக்கள்கிட்ட இருக்காது. ஸோ இந்த தீபாவளியை முன்னிட்டு நான் என்ன யோசிச்சேன்னு சொன்னால், இப்போ நான் எதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கேன். இப்போ அமேசான் FBA பற்றி எனக்கு தெரியுமான்னு கேட்டால் இப்போதைக்கு இல்லை, ஏன்னா இதில் நான் சக்ஸஸ் ஆகலை, இல்லை நான் ஏர்ன் பண்ணலை. ட்ராப் ஷிப்பிங்கில் நான் ஏர்ன் பண்ணிங்கன்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் ஏர்ன் பண்ணிங்க. நான் அதில் பெரிய அளவில் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு லைஃப் சேஞ்சிங் அமௌண்ட்டில் நான் ஏர்ன் பண்ணிடல. ஆனால் கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ணிங்கன்னு கேட்டால் எஸ், thousands of dollars நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் 6 figure கிட்டே நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஏர்ன் பண்ணிங்கன்னா எஸ், நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் 5 வருஷத்துக்கு முதல் செஞ்ச அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து எனக்கு இப்போ கூட மணி வந்துட்டு இருக்குது. மானிட்டைஸ் அட்டென்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ப்ரூஃப் தான். இப்போ நான் அந்த டிக்டாக்ல வச்சிருக்கிற 72,000 சம்திங் ஃபாலோவர்ஸ், 10 million 15 million கிட்ட நான் வியூஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறேன். 15,000 கிட்ட லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறேன். 1000க்கு மேலே இதுக்கு கோர்ஸ் சேல்ஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மானிட்டைஸ் அட்டென்ஷன் அவுட்கம். ஸோ இந்த மானிட்டைஸ் அட்டென்ஷன், கிரிப்டோ கரன்சி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் 3லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நாலேஜ் இருக்குது. ஸோ இந்த நாலேஜ் எவ்வளோ காலமும் கோர்ஸ் மாதிரி நான் கொடுத்துட்டு இருந்தேன் HBU கம்யூனிட்டியில். ஸோ இந்த தீபாவளியை முன்னிட்டு நான் என்ன யோசிச்சேன்னு சொன்னால் இதுக்கு பிறகு அந்த கோர்ஸுக்கு பணம் வாங்காமல் அதாவது படிக்கணுன்னு விருப்பப்படுற ஆட்களுக்கு மட்டும் அது எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுக்கலான்னு சொல்லி ஒரு முடிவு வந்து எடுத்துருக்கிறேன். எஸ், இது எல்லாத்தையுமே நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் இந்த 3 கோச்சிங்கையும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான கேட் கீப்பிங்கும் இல்லாமல் எல்லா விஷயத்தையுமே நான் டீச் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே டீச் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் ஃப்யூச்சரில் அதில் ஏதாவது புது அப்டேட்டுகள் வந்தாலும் சரி, அப்படின்னு சொன்னால் புதுசாக ஏதாவது நான் படித்தாலும் அதுக்குள்ளே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஸோ இது எவ்வளோ காலத்துக்கு நான் ஃப்ரீயாக கொடுப்பேன்னு சரியா. ஸோ இந்த தீபாவளியை முன்னிட்டு இதை நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் பார்ட் டைமாக ஃபுல் டைமாக ஏர்ன் பண்ணணும். அப்படியே நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிற ஜாப்பில் வர இன்கம் காணா அடிஷனலாக ஏதாவது இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ணணும். ஆனால் அதை
போய் படிக்கிறதுக்கு எங்கே படிக்கிறேன்னு சொல்லி தெரியா, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆன்லைனில் யூடியூப்ல எல்லாம் தேடி படிக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை, இல்லாட்டி அதுக்கு கஷ்டம் உங்களுக்கு. அடுத்தது யாருனான இன்ஃப்ளூயன்சர்கிட்ட காசு கொடுத்து கோச்சிங்காக இல்லாட்டி கோர்ஸாக வாங்கி படிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட அப்ஃப்ரண்டில் பணம் இல்லைன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் HBU கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். 100% ஃப்ரீ. ஆனால் இது கொஞ்ச நாளைக்கு தான் கொடுக்கறதுக்கு இருக்கேன். அதுக்கு பிறகு அதை பழையபடி பெய்ட் கோர்ஸாக மாற்றிடுவேன். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்கிங்க, இந்த வீடியோ ஆன்லைனில் இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த 3 கோர்ஸுமே இப்போதைக்கு ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸில் டீட்டெயில் அதை எப்படி ஜாயின் பண்ணுற இந்த மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஆல்ரெடி HBU கன்சல்டன்சிட்ட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அசோசியேட்டோட நீங்கள் பேசியிருப்பீங்கன்னு சொன்னால் உடனே அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இன்னும் நீங்கள் பேசலான்னு சொன்னால் எங்களை கான்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க டைம் வீடியோ எத்தனை லைக் இடிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் அசோசியேட் வந்து அசைன் பண்ணுவேன். அவர் உங்களுக்கு அந்த கோர்ஸில் மற்ற டீட்டெயில்ஸில் தருவார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க? இந்த 3 கோர்ஸையுமே நான் ஃப்ரீயாக்கினதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதைப்படி இதை கண்டினியூஸாக ஃப்ரீயாக வைக்கவா, அப்படி இல்லைன்னு சொன்னால் திரும்ப பெய்ட் கோர்ஸாக மாற்றவா மற்றாக்களுக்குன்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.